ஐயன் ஐயப்பனை பற்றி கேலியும் கிண்டலுமாக யார் இசைவாணியா, அது என்ன வாணியோ எனக்கு தெரியல. அதை இந்த பிறவி ஹிந்து விரோதி இந்த சினிமா டைரக்டர் பேர் என்ன, ரஞ்சித் போன்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க. தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். ஏனென்றால் மிக மோசமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயப்பனை பற்றி பேசினா நாங்கள் ஏசப்பனை பற்றி பேசுவோங்கிறாங்க. தப்பு, நாம் அதை ஏற்றுக்கலை. ஏன்னா ஹிந்து கலாச்சாரம் பண்பாடே என்ன, ஆகாசாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவ பிரதி கச்சதி. எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் கடலுக்கு போகுமோ அதுபோல் நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும்னு வழிபாட்டில் இருக்கின்ற வேறுபாடை வேறுபாடாக கருதாத ஒரு கலாச்சாரத்தை கெடுப்பதற்கு, மத மோதல்களை ஏற்படுத்த சில தீய சக்திகள், இதுக்கு பின்னாடி கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்க மாட்டாங்க நிச்சயமா, மத நம்பிக்கை இருக்கிறவங்க, இது எல்லாமே ஃப்ராடுலண்ட் எலிமெண்ட்ஸ். அந்த மாதிரி அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க உடனடியாக. ஏன்னா ஒரு கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு 2 ஸ்பெஷல் படையா எனக்கு தெரியல, போட்டவங்க தான் இந்த அரசாங்கம். அப்போ ஏன் இந்த இசை வாணியா என்னவோ வாணி அதை கைது பண்ண ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்படின்னா காவல்துறையே ஹிந்து விரோதமாக இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அரசாங்கம் இந்து விரோதம் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சனாதன ஹிந்து மதத்தை டெங்கு கொசு மாதிரியா, மலேரியா கொசு மாதிரியா அழிக்கணும்னு பேசின ஒரு ஹிந்து விரோதி தான். ஆனால் காவல்துறையும் அந்த மாதிரியா இருக்கான்னு தெரியல. நாளைக்கு இது மாதிரி மற்ற மத தெய்வங்களை பற்றி பாட்டு போடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டில் மத மோதல்கள் தான் வரும். அதனால இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.